Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து டே 3 ஸ்ரீவர்க் தான் பார்க்க போறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டடி சேலஞ்ச் போட்டிருக்கோம். 22 டேஸ்க்குள்ள வந்து நம்ம முடிக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக வந்து இன்றைக்கி வந்து நான் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்குள்ள டைம் டேபிள் நான் வந்து ஷெடியூல் போட்டுட்டேன். ஸோ சைட் பை சைடு ரெண்டையுமே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஷெடியூல் ஏன்னா நமக்கு டைமிங் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம படித்தே ஆகணும். அதனால தான் வந்து நான் வந்து சீக்கிரமாக போட்டிருக்கேன், எல்லாத்தையும் சைட் பை சைடாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் வேறு போயிட்டு டெஸ்ட் பேட்ச் வேறு அட்டன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து முடிக்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தோட சிந்தனையாளோட பங்களிப்புகள் அதான் இன்றைக்கி வந்து முடிக்க போகிறது. அது வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது பொருளாதாரத்தை பற்றி ஒவ்வொரு அறிஞர்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு தான் அது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதில் வந்து நேற்று ஒரு இந்திய பொருளாதாரத்துறை இயல்பில் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லாமல் அதாவது நிறையா இருக்கிறதுனால நான் சொல்லாமல் விட்டுட்டேன். சில இம்பார்ட்டண்ட்டாக நிறையா இருக்கும். ஸோ இது வந்து அது எக்கனாமிக்ஸையும் கவர் ஆகும், அப்புறம் வந்து நம்மளோட யூனிட் 5லையும் கவர் ஆகும். உங்களுக்கு தெரியும் ஹெச்டிஐனா என்ன, பிக்யூஎல்ஐனா என்னன்னு தெரியுமா, அது வந்து அப்புறம் ஜிஎன்பி இது எல்லாமே வந்து இதில் வந்து சேர்த்து வரும். அதாவது நம்மளோட இப்போ வந்து ஜிடிபினா மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்லலாம். மொத்த நாட்டு உற்பத்தினா என்ன, ஒரு உற்பத்தி இப்போ ஒரு வருஷத்தில் உள்ள உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த பண மதிப்பை தான் வந்து நம்ம வந்து ஜிடிபின்னு சொல்லுவோம். ஆனால் ஐநா சபை வந்து ஐநாவில் வந்து இது மட்டும் இல்லை, அதாவது ஜிடிபி மட்டும் உயர்ந்தால் மட்டும் பொருளாதாரம் உயர்னு சொல்ல முடியாது. அது மக்களோட வாழ்க்கை தரமும் உயரணும் அப்படின்றதுக்காக தான் மக்களோட வாழ்க்கை தரத்தை கணக்கிடுறதுக்கு தான் 3 அளவுகோல் இருக்கும். அந்த மூன்று குறியீடுகள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஐ, அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு. 2வது வந்து வாழ்க்கை தர குறியீடு. 3வது வந்து மொத்த மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லி இந்த 3மே வந்து இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்டிஐன்னா தெரியும், மனித மேம்பாட்டு குறியீடு வந்து ஒவ்வொருத்தங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லை அமர்த்தியா சென் கண்டுபிடிச்சிருப்பார். அப்புறம் வந்து இதை வந்து இதோட கணக்குகள் வந்து அதாவது இது இந்த ஹெச்டிஐ வந்து மனித மேம்பாட்டு குறியீடுக்கு கணக்கிடுவதுக்கு எதாவது தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட ஆயுள் காலம், எதிர்பார்க்கப்படும் ஆயுள் காலம் ஃபஸ்ட்டு. 2வது பார்த்திங்கன்னா கல்வி அறிவு. 3வது வந்து தனிநபரோட வருமானம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து கணக்கு பண்ணி தான் வந்து ஹெச்டிஐ வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது வாழ்க்கை தர குறியீடு. ஸோ இதில் வந்து என்னென்னா இது வந்து மோரிஸ் அவர் வந்து பொருளியலறிஞர், அவர் தான் வந்து இதை வந்து உருவாக்கியிருப்பார். இதோட அளவீடுகள் என்னென்ன அளவீடுகள் வச்சு கணக்கு வாங்கினா அதே ஆயுள் காலம், எதிர்பார்க்கப்படும் ஆயுள் காலம். ஆனால் வந்து குழந்தையோட இறப்பு விகிதம் வரும், ஆனால் லாஸ்ட்டில் வந்து எழுத்தறி விகிதம். ஸோ இது பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்குமே அதாவது பிக்யூஎல்ஐக்கும் ஹெச்டிக்கும் வந்து ஒரு வேறுபாடுகள் இருக்கும். என்னென்னா பிக்யூஎல்ஐயில் வந்து வேறுபாடு வந்து அதாவது வருமானத்தை வந்து நீக்கியிருப்பாங்க, ஹெச்டியை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை வந்து சேர்த்துருப்பாங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து உள்ளது வந்து மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு. ஸோ இது பூடா நாட்டோட அரசர் 1972 வந்து இதில் கொண்டு வந்திருப்பார். ஸோ இதில் வந்து என்னென்ன அளவீடுகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாடு வந்து சமூக பொருளாதார சமூக வளர்ச்சியாக இருக்கணும், அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வந்து கலாச்சார மேம்பாடு, அப்புறம் நல்ல ஆட்சியாக இருக்கும். ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு நாடு வந்து எப்படி மகிழ்ச்சி குறியீட்டில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது 8 வருஷமாக வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஃபின்லாந்து தான். ஸோ இந்த வருஷம் ஃபின்லாந்து தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ ஹெச்டிஐன்னு சொன்னோன்னா ஹெச்டிஐ வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து 24க்கு உள்ள ஃபஸ்ட் பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்து, செகண்ட் வந்து நார்வே, தேர்ட் வந்து ஐஸ்லாண்டு. ஸோ 2023 இந்தியாவோட பிளேஸ் பார்த்து 131வது இடம். இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. நம்ம வந்து இதை வந்து இண்டெக்ஸ் வெளியிடுறப்ப அதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் வந்து படிக்க போகிறது வந்து சிந்தனையாளர்கள் பற்றி படிக்கணும். ஸோ உங்கள்கிட்ட இது வந்து சொல்லலை அப்படின்னா இது வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லிகிட்ருக்கேன். சிந்தனையாளர்கள் பற்றி நான் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக தான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. என்னென்னா சிந்தனையாளர் யாருன்னா திருவள்ளுவர், அப்புறம் வந்து மகாத்மா காந்தி, அப்புறம் நேரு, அப்புறம் வந்து பிஆர் அம்பேத்கர், அப்புறம் ஜேசி குமாரப்பா. ஸோ அமர்த்தியா சென் இவங்கெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, இவங்களை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கூற்று சொல்லுவாங்க. அந்த கூற்றுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நான் அந்த குறிக்கிறேன்னா அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஜேசி குமாரப்பா தான் நம்ம பச்சை காந்தின்னு சொல்லி அழைப்பாங்க. அது மாதிரி அமர்த்தியா அப்புறம் வந்து காந்தி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கிராமம் தான் இம்பார்ட்டன்ட்.
இயந்திரம் தொழிற்சாலை வந்து இயந்திரத்தை வந்து கொண்டு வர மாட்டார், இயந்திரமே எனக்கு வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் வந்து மதுவிலக்கு வந்து கொண்டு வந்திருப்பார் காந்திஜி. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் வந்து 2 திருக்குறள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள ஸ்டடி. ஓவரால் ஓகே. ஸோ தேங்க்யூ.